வைகை நதி தென்மதுரை வைகை நதி. என்னமோ முழுங்கி முழுங்கி பேசுற, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எதுவும் குட்டி கலாட்டா பண்ணி வைக்காம இருந்தா சரிதான். சரி, அம்பட்டை எடுத்து வண்டியில ஏத்து. ஏத்திடுறேன்க்கா, ஏத்திடுறேன். ஆமா, அண்ணன் எங்க? வண்டி பக்கத்துல இல்ல. இந்தா இங்கதான் இருக்கேன். அண்ணே போலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நீ பதில் சொல்லு. என்னது எது? என் கையில பாரு. என்னென்ன இது? ஏதோ பேப்பர். வெறும் பேப்பர் இல்ல, லெட்டர். லெட்டரா? என்ன லெட்டர்? என்ன லெட்டரா? படிக்கிறேன் கேளு. என்னவா இருக்கும்? அன்புள்ள ஸ்பேனர் அவர்களே. யார் அது? ஸ்பேனர்னா யாரு? தம்பி, உன்னதான் கேக்குறேன். எனக்கு என்னன்னே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. இது என்னது? முதல்ல ஸ்பேனர்னா யாரு? அப்படியா? முழுசா படிக்கிறேன் கேளு. நீங்கள் திருமணம் செய்து கொள்ள போகும் நபர் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு அப்பா. ஐயோ! சமுதாயத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் பொங்கி எழுந்து தட்டி கேட்கும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடக்க போகும் அநீதியை தடுத்து நிறுத்த என்ன செய்ய போகிறீர்கள்? இது என்னதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. யார் எழுதுனது? யாருக்கு எழுதுனது? தம்பி, என்னடா? நீ இருக்கா? இன்னும் இதே மாதிரி ஒரு அரை பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கான். உங்களுக்கு நடக்க போகும் அநியாயத்திலிருந்து உங்களை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடுங்கள். எந்த கல்யாணத்தனே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, யார் இதை எழுதியிருக்காங்க? இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி தி கிரேட் எம்கே. பிராக்கெட்ல இந்த ஸ்பேனரு தி கிரேட் எம்கேவை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப புரியும் நான் யாருன்னு. டேய், அங்க என்ன பார்வை? என்ன பாரு. என்னடா இது? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? சத்தியமா நான் எழுதலன்னே. அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல. நல்லா பாருங்க. நீ எழுதல, அது எனக்கே நல்லா தெரியுது. ஆனா நீ சொல்ல சொல்ல அந்த உன் பின்னாடி நிக்கிறானே அவன் தானே எழுதியிருக்கான். டேய் கபாலி. அண்ணாத்த, நான் எழுதல அண்ணாத்த. நீ எழுதலையா? அப்போ இது யாரு? எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில இவன்னு போட்டு தி கிரேட் எம்கேவின் அடிப்பொடிகள் வீர கபாலின்னு போட்டிருக்கு. அது யாரா? பயவுள்ள நம்மளையும் கொறுத்து விட்டுருக்கான். டேய், உங்க 3 பேர்கிட்டையும் தான் பேசிட்டு இருக்கேன். இங்க என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. என்னே, பூக்கட்ட ஆர்டர் இருக்கு, மறந்துட்டேன், நான் கிளம்புறேனே. எனக்கு பதில் சொல்லாம ஒருத்தனும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. தம்பி, என்னது இது? கவுத்திடுவான், உடனே தலையை கவுத்திடுவான். ஆகாத குட்டி கலாட்டா அம்புட்டையும் பண்ணிக்கிட்டு தர்றான். பண்ணாத சேட்டை கிடையாது. பெரியவனே, தலையில 4 தட்டு தட்டி உட்கார வை, அப்பதான் சரிப்பட்டு வருவான். டேய் தம்பி, உன்னதான் கேக்குறேன். இங்க நிமிந்து பாரு, அண்ணனை பாரு. அது என்ன ஸ்பேனரு? யார் அது? தம்பி, யாரு? உங்க மைனிக்கு நீ வச்சிருக்கிற பட்ட பேரா? ரைட்டு, அப்போ அதான் அப்படித்தானே? என்னடா பழக்கம் இது? துறைக்கு இந்த மதனியை பிடிக்கலையா, வேற மதனி வேணுமா. அதான் இப்படியெல்லாம் லெட்டர் எழுதி பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறாரு. ஏன்டா, அதுக்காக உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குன்னு போட்டிருக்க? அதான் படிச்சீங்கல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கு. குழந்தை இருக்குன்னு தானே சொல்லியிருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசமாடு? எங்க அண்ணனுக்கு நான் தான் குழந்தை இல்லையா? பின்ன நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையை தான் எழுதியிருக்கேன். நான் என்ன, எங்க அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு எழுதியிருக்கேன்? சும்மா எங்க அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு தானே எழுதியிருக்கேன். நான் எங்க அண்ணனுக்கு குழந்தை தானே. யாராவது அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? முன்னக்கூடியே அவங்கள எச்சரிக்கிறேன். அதுக்கு மேல அவங்க விருப்பம். சேட்டை எடுத்தியாட பெரியவனே இந்த மாடுக்கு? நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவர் எந்த தப்புமே பண்ணல. ஆளை பாரு, முழிக்கிற முழிய பாரு. பெரியவனே, நான் நினைச்சது சரியா போச்சுடா. இவன் அவங்க மைனிட்ட எங்கேயோ நல்ல வசமா வாங்கியிருக்கான்டா. அதனாலதான் இப்படி பிடிக்கலன்னு சொல்லி எடுத்துறான். ஸ்பேனர்னு வேற பேர் வச்சு எடுத்துறான். ஸ்பேனர் என்ன பண்ணும்? நட்டு போல்ட்டெல்லாம் திருகி டைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேய் இந்த மாடு, அப்படின்னா உங்க மைனி உங்க காதை பிடிச்சு திருகி இருக்காளா எப்பவாது? அதான் 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 எங்கேயோ நல்லா அவகிட்ட வாங்கியிருக்கான்டா இவன். ஏண்டா வீரா, இவனுங்க தான் இப்படி சுத்திட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் இந்த வேலை பார்த்துருக்க பத்தியா? ஐ எம் சோ சாரினே. ஆகாத வேலையா பார்த்துக்கிட்டு திரிங்க என்ன? இந்தாடா தம்பி, சிறுவரிசை தட்டு எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. வர்ற இடத்துல வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? புரிஞ்சது. வா, இவனுங்க 2 பேரும் இங்கேயும் விட்டுட்டு வா, அக்காவுக்கு துணைக்கு இருக்கட்டும்.
வந்து வண்டியில ஏறுவா. நான் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துறேன்டா தம்பி, நீ போ. வந்து கவனிச்சுக்கிறேன் உன்னை. வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு 3 பேரும். ஹே டியூட், டியூட், உன்னை நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நம்ம எழுதுல லெட்டர் என் அண்ணன் கைக்கு எப்படி கிடைச்சது? அதான் எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஸ்பானர் இருக்கிற ஏரியாவுக்கு போய் அங்க ஏதாவது சின்ன பிள்ளை கிட்ட லெட்டரை கொடுத்து மலர்விழி என்கிற ஜான்சி ராணி கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆ சொன்னனா? சரி, நீ என்ன செஞ்ச? எதுக்கு வேலை மெனக்கிட்டு வெட்டியா வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்பானர் இருக்கிற ஏரியாவுக்கு போகணும்? இப்ப நம்ம எல்லாரும் அங்கதானே போக போறோம். அதுக்கு அதான் டியூட், இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பி ஸ்பானர் வீட்டுக்கு தானே போக போறோம். போற இடத்துல ஸ்பானரை நேர்லயே பார்த்து கொடுத்துடலாம்னு நினைச்சேன். அப்புறம் கேட்டா கஸ்தூரி தான் பூ வைக்க போறா, நம்மளையெல்லாம் உள்ள விட மாட்டாங்க ஆம்பளை ஆளுகள்னு சொன்னாங்க. அதான் கஸ்தூரி கிட்டே கொடுத்து வேலை மிச்சம் தானே டியூட். உன்னை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும்னு நான் நினைச்சேன் பத்தியா? ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். சரி, இவ்வளவு பண்ணையே லெட்டர் எழுதும் போது அது என்ன அன்புள்ள ஸ்பேனர்? பொதுவா கடுதாசி எழுதும் போது அப்படித்தானே ஆரம்பிக்கணும். அதான் மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நான் எத்தனையோ பேருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், எல்லாருக்கும் இப்படித்தான் ஆரம்பிச்சு எழுதுவேன். டியூட், அப்படிதான் டியூட் லெட்டர் ஆரம்பிக்கணும். உனக்கு தெரிய மாட்டேங்குது. முன்ன பின்ன லெட்டர் எழுதி இருந்தாலும் தெரியும். அதான் அதான் ஏன் தப்பு தான் சொல்லிட்டேன்ல, ஏன் தப்பு தான்னு. சரி, எழுதுனது தான் எழுதுன, அது என்ன கடைசியில த கிரேட் எம்கே? உன் பேரு டியூட். எழுதுனது மொட்டை கடுதாசி. உன்னை என்ன பண்ணா தகும்? மொட்டை கடுதாசின்னா ஆனா உன்னை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும்னு நான் ஐடியா பண்ண பத்தியா? என்ன எதால அடிச்சாலும் தகும். என் அண்ணன் முன்னாடி என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சுட்டேல, என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, கொலை பண்ணிடுவேன் உன்னை சொல்லிட்டேன். ஏண்டா முட்டை கடுதாசினா என்னன்னு தெரியாதா உனக்கு? அப்படின்னா என்னது வீரா? கேட்கறான் பாரு மாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு. யாரு யாருக்கு எழுதுனாங்கன்னே தெரியக்கூடாது. என்ன விஷயமோ அது மட்டும் தான் அந்த லெட்டர்ல இருக்கணும். அப்படித்தானே அண்ணன் சொன்னாரு, சொல்ல சொல்ல தானே எழுதுனேன். இல்லையே, என் டியூட் எழுதி முடிச்ச உடனே சொன்னாரு, இந்த கிரேட் எம்கேவை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அது வரைக்கும் கரெக்டா ஒண்ணு விடாம எழுதுனண்டா. என் மேல எந்த தப்பும் இல்ல. உன் மேல ஒரு தப்பும் இல்ல, ஒரு தப்பும் இல்ல. உன்னை வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்க்கணும்னு நினைச்சாரு பத்தியா நம்ம டியூட், அவர் மேலதான் எல்லா தப்பும். ஆனா இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு கடைசியில் அதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுத்துருக்கான்னு பத்தியா? வந்து வாச்சிருக்கான் தள்ளு. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? பெட்ரோல் செலவை கொஞ்சம் மிச்சப்படுத்தலான்னு பார்த்தேன். இப்ப இதுக்குன்னு மெனக்கட்டு வண்டி எடுத்துட்டு போய் அங்க ஒரு பிள்ளைய பிடிச்சு ஸ்பானர் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தா வண்டிக்கு பெட்ரோல் போடுறது எக்ஸ்ட்ரா செலவு தானே. இப்ப போனா ஒட்டுக்க ஒரே வேலையா முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். நடுவனே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களாம், ஃபோன் பண்ணாங்க. இங்கேயே நில்லு, என்ன எங்கேயும் போயிடாத. ஆ சரி சரி. டேய் நடுவனே, என்னடா ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கிட்டியா? 2 கிலோ வாங்க சொன்னாங்கல்ல ஆச்சி, வாங்கினியா? அதெல்லாம் வாங்கிட்டேன்டா. நடுவனே இங்க வா. என்னடா? வர்ற வழியில பார்த்தேன், அந்த பொண்ணு ரங்கம் இருக்கான்ல, கையில அந்த கசாப்பு கத்தியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான்டா. கத்திய வச்சுக்கிட்டா? எதுக்கு? வேற எதுக்கா இருக்கும்? இந்நேரத்துல அவன் எதுக்கு கத்தி எடுக்க போறான்? காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிருப்பான்ல. ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு மாப்பிள்ளை வர்றாருல, அதுக்காகத்தான் நிக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்காக எதுக்குடா இவன் கத்திய வச்சுக்கிட்டு நிக்கணும்? என்னடா நடுவனே, நீ எல்லாம் என்ன போலீஸு? அவன் ஏற்கனவே நம்ம வீட்டு ஜான்சி ராணி கழுத்துல கத்திய வச்சு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். ஏதோ அவளா இருக்க போய் பதிலுக்கு கத்திய திருப்பி கழுத்துல வச்சு ஒரு குத்து குத்திட்டு வந்திருக்கா. அப்புறம் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தானே போனா. இப்போ நம்ம வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னு தான் ரெடியா அங்கேயே நின்றுட்டு இருக்கான். மாப்பிள்ளை வீட்டு காரும் மாப்பிளையும் அந்த பக்கம் தானே வர்றாங்க, அதான் பிரச்சனை பண்ணுவோம் நின்றுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ராஸ்கல், இவனுக்கு வர வேலை இல்ல. எல்லாம் என் பொண்டாட்டியால தான். இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்ல வர்றாங்க, அவங்க கிட்டயும் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. மாப்பிள்ளை தனியா பைக்ல வர்றாரு, அவர்கிட்டயும் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்புறம் இது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை இருந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் வம்பா போகும், பாத்துக்கோ. சரி, இப்ப நான் போய் என்னன்னு பாக்கட்டா அவன? போய் பாரு, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் இங்க நிக்கிறேன், நீ அங்க போய் பாரு போ. ராஸ்கல், அவன இந்த வர்றேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்க தட்டிக்கு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லு. யாராடா? எல்லாரையும் தாண்டா, உன்னைத்தான் மெயினா சொல்றேன். சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லு. உங்க மைனிக்கிட்டயா? ஆமா ஆமா. இவளால என்னென்ன பிரச்சனையெல்லாம் அனுபவிக்கணுமோ. என் தங்கச்சி தான் ஒரு பக்கம் ஏழ்றன்னா இவ அதுக்கும் பெருசா தான் இருப்பா. என்னடா உங்க ஆளு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே இந்த கார்ல போறாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த கார்லயா? ஆமாண்ணே, அவங்க வீட்டு ஆளுங்களா தான் உட்காந்துருக்காங்க. ஏன்டா அதை போனதுக்கு அப்புறம் சொல்ற? பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது வண்டிக்குள்ள யார் உட்காந்துருக்காங்கன்னு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியும். அதுவும் இல்லாம நீங்க தான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க எல்லாம் பாத்துருக்கணும். நான் வேன்ல வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அந்த போலீஸ்காரன் கோபாலு அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு பூ வைக்க போகும்போது வேன் தானடா பிடிச்சு போனாங்க. இது பெரிய கார் தானே, இனோவா காரு, இதுல உட்காரலாம் நிறைய பேரு. அதான் நிறைய பேர் உட்காந்துதான் போறாங்க. இப்ப என்னடா செய்யறது? துரத்தி பிடிப்போமா? நம்ம இங்கனக்குள்ளேயே நின்றுதான் வழி மறிச்சு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். இன்னும் அங்க போனா ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. என்ன 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 இவர் தானே மாப்பிள்ள, இவர் தானே மாப்பிள்ள. டேய் என்னடா போயிட்டான்? என்னை கத்திய கையில வச்சுக்கிட்டு உங்களை யாரு கத்த சொன்னது? கத்துனா தன்னடா நிப்பான், அதனாலதான் முதல்ல கத்துனேன். என்னன்னே நீங்க காரையும் கோட்டை விட்டுட்டீங்க, இப்ப வந்த மாப்பிள்ளையும் கோட்டை விட்டுட்டீங்க. இப்ப தானடா கார் போனது, காருக்குள்ள தானடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன். அதனால அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இவன் மட்டும் தனியா பைக்ல வருவான்னு நான் என்னத்த கண்டேன். சரி இப்ப என்ன பண்றது? காரையும் விட்டாச்சு, பைக்கையும் விட்டாச்சு. அதான் சொல்றேன், பேசாம என் கூட வா, நேரா என் செல்லக்குட்டி வீட்டுக்கு போவோம். நல்ல பட்டு உடுத்தி அழகா நிப்பா, அப்படியே போய் பிரச்சனை பண்ணிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துருவோம். முடிஞ்சா என் செல்லக்குட்டியை தூக்கிட்டு வந்துருவோம். ஆமா, நம்ம வாசலை தாண்டி போனவங்கள ஒன்னும் செய்ய முடியல. இதுல அவங்க வீட்டுக்குள்ள போய் வாசல்லையே அந்த போலீஸ்காரர் நிப்பாரு. அப்புறம் என்ன தாண்டா பண்ண சொல்ற? என் செல்லத்துக்கு இவன் பூ வைப்பான், பாத்துக்கிட்டு நான் சும்மா நிக்கணுமோ? நம்ம முன்னாடியே பூ வைக்க போறாரு. அதுக்கு முதல்ல கத்தியை கீழே போடுங்க. கத்தி கத்தி தான் பேசுறீங்களே தவிர்த்து கத்தியை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இந்த பக்கம் திரும்பி இருக்கும் போது அவன் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டான். அதுக்காக நான் என்ன செய்வேன்? சரி, காலையில வெட்டின மட்டன்லயாவது சிக்கன்லயாவது ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கா? எதுக்குடா? இருந்தா கொஞ்சம் கொடுங்கண்ணே. என் பொண்டாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஃப்ரை பண்ண சொன்னா நைட்டு சரக்கு காச்சு. உன் கழுத்துல அப்படியே ஒரு வெட்டு வெட்டினா என்ன? ஏன்னே? என்னடா சொன்ன? சரக்கு அடிக்க போறியா? கறிக்கடை வச்சிருக்கிற நானே இது வரைக்கும் சரக்கு கையில தொட்டது கிடையாது. என் செல்லக்குட்டிக்கு பிடிக்காதுன்னு நீ எப்படிடா பண்ணலாம் இத? உங்க செல்லக்குட்டிக்கு பிடிக்காதுன்னு நீங்க தொடாம இருந்தா அதுக்காக நாங்களும் அப்படியே இருக்கணுமா? கத்தி எடுங்கண்ணே. கண்ணு முன்னாடி போறவங்களை ஒன்னும் பண்ண முடியல. நம்ம கைக்கு வாக அம்பிட்டுக்கிட்டோம்ன உடனே சும்மா கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த பொண்ணையே ஒன்னும் பண்ண முடியல. அந்த பொண்ணை கட்ட போற வரை இவர் அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய் மொட்டை போங்கண்ணே. சும்மா ஐடியா கொடுத்தா கொஞ்சம் கறி வாசியா கொடுப்பீங்கன்னு நினைச்சதே வந்து ஐடியா கொடுத்தேன். அதுவும் இல்லைன்றீங்க. வர வர நம்ம மேல எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. எல்லாம் என் செல்லக்குட்டியாலதான். அவ கழுத்துல அன்னைக்கு இந்த கத்தியை வச்சு நான் மிரட்டினதுக்கு பதிலுக்கு அப்படியே அதே கத்தியை திருப்பி அவ என் கழுத்துல வச்சு ஒரு குத்து குத்திட்டு போயிட்டால. அது இந்த ஏரியாக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என் மேல எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. வர வைக்கிறேன், மறுபடியும் என் மேல எல்லாருக்கும் பயத்தை வர வைக்கிறேன். இந்த பொண்ணு ரங்கம் யாருங்கிறத எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் நான் காட்டுறேன். நடுவனே என்னடாச்சு? வேமா போன? ஒன்னும் ஆகலடா, நான் போறதுக்குள்ள வண்டி எதுக்கு வந்துருச்சு. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க ஐயா, வாங்க தம்பி, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. பொம்பளை ஆளுகள் உள்ள போகட்டும், நாங்க இங்கேயே நின்னுக்கிறோம். உள்ள வாங்க, எல்லாருக்கும் இடம் இருக்கு. எல்லாரும் உள்ள வாங்க. பாராண்டி வா. பாட்டியா, உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நீ உள்ள போ, நான் இங்க நிக்கிறேன். அடைக்கு இருக்கா, உள்ள வாடா. உங்க மைனி வீடு, உங்க அக்கா வாக்கப்பட்டு வரப்போற வீடு. இங்க இரு பாட்டியா, நான் செம்ம கடுப்புல இருக்கேன் ஏற்கனவே. பேசாம உள்ள போயிரு, இல்லைன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நீ எப்படிடா என் பல்ல தட்டி கையில கொடுப்ப? நான் ஏற்கனவே கலட்டி என் பாக்கெட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்னைய பாடா படுத்தாத. இப்ப என்னத்துக்கு இதை கலட்டி கையில வச்சிருக்க? வாய்க்குள்ள மாட்டு. ஏதாவது சாப்பிடும் போது மட்டும் எடுத்து மாட்டிக்கிடலான்னு கலட்டி வச்சேன். நீ என்னமோ பண்ணு, முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ வரட்டி போ. வாங்க 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 உள்ள வாங்க. வந்துட்டேன். கொஞ்சம் வழி விட்டு நின்னா தானே உள்ள போக முடியும். போங்க போங்க போங்க. மாப்பிள, எங்க வீட்டு மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாத்தா, உள்ள வாங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி வாராங்க. தட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணுங்க மாப்பிள. சரிங்க தாத்தா, சரி. மாப்பிள உள்ள வா. ஏப்ப வந்துட்டான் வெள்ளை பணியாரத்துக்கு மீச வச்ச மாதிரி என்ன வெல்கம் பண்றதுக்கு. இந்த வெள்ளை பணியாரத்தை எங்க அக்காவுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இலவச இணைப்பா இவன் தங்கச்சியும் கூடவே அனுப்புறான். மாப்பிள உள்ள வா. டேய், மச நின்னுட்டே இருக்காம போய் தட்டை இறக்குடா. யாரடா சொல்ற? ஒன்னதான் விக்கி பக்கி, போய் வேலையை பாரு. டேய் நடுவனே, இவன் என்னடா இப்படி பேசுறான்? எவனும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்ல போலடா, அடக்கி வாசி. ஆமாடா, நம்ம வீட்டு ஏழ்றை அங்க தள்ளுற வரைக்கும் இப்படியே சிரிச்ச முகமாவே இருக்கணும். என்னமோ போ. மைனி வா கஸ்தூரி. மைனி என்ன உம்மன் இருக்கீங்க? கல்யாணம் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல,
லேச தலைவலி. மலர் இவங்க தான் நீ சொன்னவங்களா? ஆமா ஐசு. வளரு இங்க பாரு, இது என் நாத்தனார் கஸ்தூரி. ஹாய். ஹாய். ஹாய் கஸ்தூரி, இது என் ஃப்ரெண்ட்ஸ். இது ஐசு, ஐஸ்வர்ய லட்சுமி, அது வளர்மதி. ஹாய். உங்க மைனி உம்முனே இருக்கா, என்னன்னு கேளு கஸ்தூரி. அதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு மைனி, தலையில கொஞ்சம் பூ கூட வைக்காம இருக்கீங்க? தலை வலிக்குதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. தலைவலின்னா டேப்லெட் எதுவும் போடுறீங்களா மைனி, இல்லை போட்டுட்டீங்களா? கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட்டுட்டுமா? இல்லை வேண்டாம். பாருங்க எல்லாரும் வந்துட்டோம் நம்ம வீட்டில் இருந்து. நீங்கள் இப்படி உம்முன்னு இருந்தால் எல்லாரும் என்னன்னு கேட்பாங்கல்ல. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, யார் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. நீ பேசாம விடு. அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்க? சரி பார்த்துக்கலாம். அண்ணே உங்களுக்காக பட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு தெரியுமா? அதுவும் சிவப்பு பட்டு. அது போக 5 பவுனுக்கு செயின் வாங்கியிருக்காரு, 1/2 பவுனுக்கு மோதிரம் வாங்கியிருக்காரு. எதுக்கு இவ்வளவு? உங்க அக்காவுக்கு எங்க வீட்ல இருந்து இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே. அதுக்காக எங்க அண்ணன் உங்க மேல ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கல்யாணத்தப்போ தான் பரிசம் போட போறாங்களாம். அப்போ நீங்க இந்த புடவையை தான் கட்டணும். அதுக்கப்புறம் அண்ணன் வாங்கி கொடுக்குற கூரை புடவையை கட்டிக்கிட்டு தான் நீங்க தாலி கட்டணும். எல்லாமே அண்ணன் தான் வாங்கி கொடுக்கணுமா. பரவாயில்லையே மலரு. அப்படின்னு யார் சொன்னாங்க? வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்ல போய் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. உங்க அண்ணன் வந்திருக்காரா? அவர் வராம எப்படி இருப்பாரு? உங்க மதினியை தவிர நம்ம வீட்டில் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம். சரி கஸ்தூரி. லைட்டாக தைலத்தை தடவிட்டு ஒரு டீ குடிங்க மைனி, சரியா போகும். பார்த்துக்கலாம். சரி ஒன்று பண்ணுங்க, நாங்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தைலத்தை தடவிட்டு தூங்கி எந்திரிங்க, சரியா போகும். இப்போ கொஞ்சமாக பூ மட்டும் வச்சுக்கோங்க. என்ன அங்கே எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கும் போது பூ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நான் வச்சு விடுறேன். அக்கா என்னது சீர்வரிசை தட்டு முப்பிட்டு கொண்டு வந்திருக்காங்க? பூ வைக்க வந்திருக்காங்களா இல்லை நிச்சயம் பண்ண வந்திருக்காங்களா? அதானே நாச்சியாரு, 1 டஜன் தட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பட்டு புடவை பாரு, செயின் வேற இருக்கு, அதுவும் ரெட்டை வடை மாதிரி இருக்கு, பக்கத்தில் மோதிரம் வேற இருக்கு. பரிசம் போட எதுவும் வந்திருக்காங்களா? ராஜலட்சுமி அம்மா, மாப்பிள்ளை வீட்டில் சீர்வரிசையெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்களே, பரவாயில்லையே. ஆமாம் பாத்தியா பார்வதி, நான் தான் சொன்னேன்ல, என் பேத்தி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அவன் மேலே பிரியமா இருக்காரு. சொன்னா யார் கேட்குறா? ஏக்கா நம்மள தான் சொல்கிறாங்க. எம்மா சீர் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கீங்களே. நாங்கள் கூட இந்த அளவுக்குன்னு என்ன நாங்கள் ஒன்றுமே கொண்டு வரலையே. எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக ஏற்பாடு தான். நான் ஒன்றுமே செய்யலை. அவள் பார்த்து தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கா. இந்த செயின் கூட அவள் தான் பார்த்து வாங்கினா நாத்தனா இருக்குன்னு. பாத்தியா பார்வதி, நம்ம இங்கேருந்து அங்கே பூ வைக்க போகும்போது ஒரு பட்டு புடவை எடுக்கிறதுக்கு சண்டை. ஆனால் அவங்கள பற்றியா? உங்கள் பேத்தி யோகக்காரி தான். நல்லா இருக்கீங்களாம்மா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கோம். பொண்ணு பிள்ளை என்ன செய்யுது? பிள்ளை உள்ளதான் இருக்கா, அப்பவே ரெடி ஆயிட்டா. அதான் என் மக போயிருக்கால, பார்த்து பேசிட்டு வரட்டும். பெரிய ஆளுங்க யாரும் உள்ள வரக்கானோ, எல்லாம் வெளியவே நின்றுட்டாங்களோ? ஆமாம், நகை தொகை எதையும் பற்றி பேசுறதுக்கு தான் பெரிய ஆளுங்க உள்ள வரணும். அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு என் பேரன் கட்டன் ரேட்டாக சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. போனோமா, பொண்ணுக்கு நல்லபடியாக பூ வச்சோமா, 4 வாரத்தை அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசினோமா, கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்காரு என் பேரன். இல்லை கல்யாண விஷயம்லாம் பேசணும்ல. இந்த எங்கள் அண்ணன் வந்தாரு. என்னே இருக்கேன். உட்காருண்ணே, இங்கே வா, என் பக்கத்தில் உட்காருவா. பெரியவங்க நீங்களும் உட்காருங்கம்மா. சரிங்க. சுமதி, முத்துமணி வாங்க எல்லாரும். மாப்பிள்ளை வரல. வந்திருக்காரு, வெளியே தான் இருக்காரு. நம்ம எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வருவார். சரிங்க. எல்லாரும் மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அன்னைக்கு இவங்கள நிறைய பேர் வரல. அதுக்கு என்ன, பார்த்துடலாம் வருவார். வாங்க எல்லாரும் வாங்க. ஏம்மா இவ தான் முத்துமணி, என் மருமகளோட தங்கச்சி. வாங்கம்மா. வணக்கங்க. இவங்களை தான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, ஒரு கல்யாண வீடுன்னு இருந்தால் பரபரப்பில் எல்லாம் நடக்கிறதே, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நீங்கள் உட்காருங்கம்மா. வாங்க உள்ள பால் காய்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் காய்ச்சலாம், வந்து உட்காருங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, பேசுவோம். அப்புறம் பதறாம பாலை காய்ச்சி காப்பியை போட்டு குடிப்போம். உட்காருங்க. இது என்னது? பட்டுச்சேலை நகை. பட்டுச்சேலை சரி, நகையெல்லாம் இருக்கு. எல்லாம் உங்கள் பிள்ளைக்குதேன். பூ வைக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு நகை? இன்னைக்கு பூ வச்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்தின கையோட அதுக்கு நடுவில் வேறு ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைல்ல. ஒரேடியாக கல்யாணத்தப்போ தானே பரிசம் போடுறோம். அதான் இன்னைக்கே நகை போட்டுடலாம் பிள்ளைக்குன்னு சொல்லி என் பேத்தி வாங்கி கொடுத்து அனுப்பிட்டா. உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகதேன். ஓ அப்படியா? சரி, நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, அதான் கேட்குறேன். நீங்கள் பண்ணாதான் நாங்கள் பண்ணணும், நாங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணணும்ல ஒரு கணக்கும் கிடையாது. அவங்களுக்கு என்ன முடியுமோ, என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணட்டும். உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு? கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்காரு. சரி, நல்ல உத்தியோகம் தான்.
உங்களுக்கு ஒத்த பொம்பளை பிள்ளையோம்மா? ஆமாங்க, இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போறா. சரி சரி, நல்லது நல்லது. சரி, எங்க பேத்தியை கூப்பிடுங்க. பொண்ணு பிள்ளை என்ன செய்யறா வர சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூவை வச்சிருவோம். ஏத்தே மலரே, என் மக உள்ளதானே இருக்கா? அதெல்லாம் அவங்க மைனியை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருவா. கஸ்தூரி, மைனியை கூட்டிட்டு வாடா. வாங்க எல்லாரும் வாங்க. வந்துட்டோம்தா. என்ன என் பேத்தியா முகம் வாடி போயிருக்கு? அதானே. என்னடா கண்ணு மலரு, என்னாச்சு? கேட்டையா நாச்சியாரு? அதானக்கா, ஒரே பாச பொழிப்பா இருக்கு. ஒண்ணுமில்ல பாட்டி, ஒண்ணுமில்லத்தே, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, எப்பவும் போல இல்லையே, பூ போல சிரிச்ச முகமா இருப்பாளே என் பேத்தி. இந்த பிள்ளையா பூ போல இருக்கும். ஒரு 4 நாள் வச்சிருந்து பாருங்க, 5ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. சத்தமா சிரிச்சு காட்டி கொடுத்துறத நாச்சியாரு. என்ன பேசுறீங்க அல்லையக்கா? வேற ஒண்ணுமில்ல மாலா, நம்ம ஜான்சி ராணியை பத்தியா இப்படி அடக்க ஒடுக்கமா அவன் நின்று என்னைக்காவது பார்த்துருக்கியா? தட்டால் புட்டால்னு தான் பேசுவான். இப்போ பாரு எப்படி நிற்கிறான்னு. எல்லாம் நடிப்பு, கல்யாணத்துக்காக போடுற வேஷம். அதை விட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போடுற வேஷத்தை பத்தியா? அதைத்தான் பேசி சிரிச்சுட்டு இருக்கோம். ஓஹோ, இவ காரியம் ஆகணும்னா தான் வாயை திறப்பான், இல்லாட்டி பேசவே மாட்டான். சரி, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசுங்க. வள்ளி வள்ளி உள்ள கூப்பிடுங்களேன். வள்ளி. அந்த வந்துட்டேன் சித்தி. உட்காரு, பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, வெளியே போய் நின்றுக்கிட்டா எப்படி? ஒண்ணும் இல்ல சித்தி, வெளியில நின்று மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் வெளியே நிற்கும் போது நான் எப்படி உள்ள வர முடியும்? சரி பேசு, கல்யாணத்தை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாங்கிறத பத்தி எல்லாம் பேசு. அந்த ஐயா இருக்கார்ல வீட்டுக்கு பெரியவர், ஐயா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கிறத சொல்லிட்டீங்கன்னா எங்களால முடிஞ்சதை நாங்க சொல்லுவோம். பொண்ணை தவிர நாங்க வேற எதையுமே எதிர்பார்க்கல. என் பேரன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசவே கூடாதுன்னு. அது நல்லா இருக்காது இல்லைங்க, முறையும் கிடையாதுல்ல. அதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல என் பேத்தி முகம் வாடி போயிருக்கே, கல்யாண பொண்ணு, அவன் முகம் இப்படி வாடி போயிருந்தா எப்படி? என்ன காரணம்னு தெரியலையே. கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. கஸ்தூரி, என்ன ஏதுன்னு கேட்டையா? ஒன்றும் இல்லைம்மா, மைனிக்கு காலையில இருந்தே தலைவலியாம். அதான் பூ வேற நிறைய வச்சிருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் வலி கூடிருச்சு போல. அப்படியா? மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணா போயிட்டு வந்துருவோமாடா? இந்த தம்பி இருக்கு, கூட்டிட்டு போக சொல்லுவோமா? இல்லத்தே, தைலம் தேய்ச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், சரியா போயிடும். எனக்கு என்னமோ இது தலைவலியினால வந்த முக வாட்ட மாதிரி தெரியலையே. என் பேரனை உள்ள கூப்பிடுங்க. சூரியனை கண்ட தாமரை பூ மாதிரி அப்படியே பிள்ளை முகம் மலர்ந்து போயிடும். கூப்பிடுங்கடா என் பேரனை. கருப்பா, கருப்பா உள்ள வாயா. மாப்பிள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க, உட்காருங்க மாப்பிள்ள. கல்யாண விஷயத்தை பத்தி என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பேச வேண்டியதா இருக்கு. ஐயா பேசியிருப்பாரு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. அதான் ஐயா சொல்லிட்டார்ல, அவ்வளோதான். உங்க சைடு கல்யாண செலவை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அது மட்டும் போதும். மற்றபடி மலருக்கு நீங்க எந்த நகையும் போட வேண்டாம். மலருக்கு தேவையான நகை, பட்டுப்புடவை எல்லாத்தையும் நானே வாங்கி கொடுத்துட்றேன். மாப்பிள்ள அது முறையா இருக்காதுல்ல, எங்க தங்கச்சிக்கு நாங்க எங்க சைடுல இருந்து செய்யணும்ல. உங்க தங்கச்சிக்கு நீங்க இது வரைக்கும் நிறைய செஞ்சிருப்பீங்கல்ல, அது போதும். இனிமே செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றாரு? நம்மளை குத்தி காமிக்கிறாரா இல்ல நல்ல விதமா தான் பேசுறாரா? பெரியம்மா பூ வச்சாச்சா? இல்லையா கண்ணு, இன்னும் வைக்கல. பிள்ளை முகம் அங்கே வாடி போய் கிடக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு தான் ஆத்தா உடனே கூப்பிட்டது. என்னன்னு பாரு. கஸ்தூரி, பூ வச்சு விடுறா, நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல நேரம். சரிம்மா. மலரு, இப்படி முன்னாடி வா, முன்னாடி வாடா. வச்சு விட்டுட்டாமா? வச்சிடலாமா ஆச்சி? வைங்க வைங்க, சந்தோஷமா வைங்க, நல்லபடியா வைங்க. மைனி, சரியா வச்சிருக்கனா? குத்தி வரட்டா? என்ன பின்னாடி போய் நின்னுட்ட? பூ வச்சு விட்டுட்டு செயின் எடுத்து போடு. அத மலருக்கு நான் போடுறேன். மலர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எதுவும் பிரச்சனையா? அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நிஜமா? பூ கீழே விழுறாப்புல இருக்கு பாருங்க. செயின் போடட்டா? நாங்கள் உங்கள் அக்காவுக்கு ஒரு பட்டுப்புடவை கூட எடுத்துட்டு வரல. நீங்கள் எதுக்கு பட்டுப்புடவை, செயின், மோதிரம்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்க செய்யலைன்னா நாங்க செய்யக்கூடாதா? அப்படி இல்லை, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா இங்கே என்ன செய்கிறோமோ அதை தானே அங்கே செய்யணும். எங்கள் அண்ணன் உங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே செய்யலை. அது உங்க அண்ணனோட விருப்பம். அதுக்காக நான் என் பொண்டாட்டிக்கு எதுவும் செய்யக்கூடாதா என்ன? அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இப்போ நான் போட போற செயினுக்கு உங்க கழுத்துல இடம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இந்த செயின் ஏதோ சாபம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செயினுக்கு
கொஞ்சம் உங்க கழுத்துல இடம் கொடுத்து இந்த செயினோட பாவத்தை எல்லாம் போக்கி இந்த செயினுக்கு சாப விமோச்சனம் கொடுங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். என்ன தேவி, இடம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்படியே ஆகட்டும், இடம் உண்டு சாமி, உண்டு. அப்போ போட்டு விடவா தேவி? போடுங்க சாமி, போடுங்க. தோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான்